ஆபரேஷன் சிந்தூர் என்ற பதிலடி தாக்குதலின் மூலமாக பாகிஸ்தானின் 9 தீவிரவாத நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்தியா. அது தொடர்பாக அதிகாரிகள் விளக்கமளித்ததையும் நாம் பார்த்தோம். இது தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். இன்று முழுவதும் முக்கிய செய்திகளாக பிரதான செய்தியாக நாம் இது குறித்த தகவல்களைத்தான் பார்க்கவிருக்கிறோம். முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கணபதி இணைந்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட பேசலாம். சார், இதுல ரொம்ப துல்லியமான ஒரு தாக்குதல், ரொம்ப திட்டமிடப்பட்டு ரொம்ப கவனமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்ற அதிகாரிகளுடைய விளக்கத்தை பார்த்தோம். இனி அதற்கு அடுத்து பாதுகாப்பு துறை அமைச்சர் சார்பாக நடைபெறக்கூடிய பிரதமர் அவர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனைகள், அடுத்தடுத்த கட்டங்கள், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாட்டுக்கு சொல்லப்பட்ட மெசேஜ், அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு இதற்கு பெயரிட்டதும் 2 பெண் அதிகாரிகள் இது குறித்து விளக்கம் அளித்ததும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய மெசேஜ். ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சதும் 2 பெண் அதிகாரிகள் இது குறித்து விளக்கம் அளித்ததும் என்ன செய்தியை நாட்டுக்கு சொல்லி இருக்கு? இந்த தாக்குதல் தீவிரவாதத்துக்கு எதிரானது அப்படின்றதையெல்லாம் தாண்டி இது எப்படி நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்ற விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறேன். அது ஒரு சென்டிமெண்டலாவும் நிறைய விஷயங்கள் அதுல பொதிந்து இருக்கிறதாக கருதுறேன். அது குறித்து நீங்க விளக்க முடியுமா? எனக்கா கேள்வி? ஆமா சார், கணபதி சார் உங்களுக்கான கேள்வி. இல்ல, இது ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன். ஏன் சொல்ல வந்தா, பெஹல்காம்ல நடந்தது அந்த தீவிரவாதிகள் பெண்களோட சிந்தூர அழிச்சா மாதிரி இருந்தது. அவங்களோட கணவர்களை அவங்க கண்ணு முன்னாலே சுட்டு கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இது ஒரு உங்க நாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் மாதிரி இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஆகையால் இந்த 2 கர்னல் குரேஷியும் விங் கமாண்டர் வியோமிகா சிங்கும் கரெக்டான அப்ராப்ரியேட் மீடியா பிரசன்டேஷனுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. அப்கோர்ஸ் ஃபாரின் செக்ரட்டரி தான் தலைமை தாங்கினாலும் இந்த 2 லேடி ஆபீசர்ஸ் வந்தது நம்ம கண்டிப்பா ஒரு மெசேஜிங் சொல்லலாம். இந்த நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல, இது ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு நம்ம சொல்லலாம். ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி நம்ம ஊர்ல கண்டிப்பாக இருக்கு. இது இந்த சொசைட்டி சேஞ்சஸ்ல பெண்களுக்கும் நாங்க மதிக்கிறது மட்டும் இல்ல, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஜென்ரலா சொன்ன கொஞ்ச நாள் பின்னால் தான் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி விமன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஊர்ல விமன் பின்வாங்கறது இல்லை. நாட்டோட வளர்ச்சிக்காகவோ, நாட்டோட பாதுகாப்புக்காகவோ, நாட்டை நடத்துறதுக்கு முன்வாங்கிட்டு தான் இருக்காங்க, முன்னால் தான் இருந்திருக்காங்க. அது கண்டிப்பாக அது ஒரு ரொம்ப முக்கியமான மெசேஜ்னு நம்ம சொல்லலாம். திரு கணபதி, அடுத்த கேள்வியும் உங்களுக்காக தான். இப்போ இதுக்கு முன்னாடி வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி, முக்கியமான விஷயங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல இருந்தது. 2001 நாடாளுமன்ற தாக்குதல், 2002 அக்ஷர்தாம் டெம்பிள் அட்டாக், அதே மாதிரி மும்பை அட்டாக், ஊரி தாக்குதல், புல்வாமா தாக்குதல், பஹல்காம் தாக்குதல்னு அதை வரிசைப்படுத்தி இருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கார்கில் போர் பார்த்திருக்கோம், அதுக்கு முன்னாடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பார்த்திருந்தோம். இப்போ இதையெல்லாம் தாண்டி நேற்று, அதாவது இன்றைக்கு அதிகாலையில் நடைபெற்ற இந்த ஒரு அட்டாக் ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா இவ்வளவு ஹிஸ்டரி இருந்திருக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான சச்சரவு. இந்த ஹிஸ்டரிக்கெல்லாம் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதற்கான ஒரு தொடக்கமா, ஒரு இனிஷியேஷனா இது இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் எது சொல்ல போனாலும் முன்னால நம்ம சர்வீஸ் பர்சனலை பாராட்ட வேண்டும். அவங்களோட நம்ம ஷோல்டர் டு ஷோல்டர் நிற்க வேண்டும். ஏன்னா 2001 நம்ம தி சர்வீசஸ் அலர்ட்ல வச்சுட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அக்ஷர்தாம் நடந்தது. 2008 நம்ம மிலிட்டரி ஆக்ஷன் ஒன்றும் எடுக்கலனாலும் டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம காட்டி சப்போர்ட் வாங்கினோம். அதே மாதிரி 1999 கார்கில் நடக்க போகும்போது கூட நம்ம இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி நம்மளோட இருந்தது. அப்கோர்ஸ் அப்போ நம்ம ஆக்ஷன் எடுத்தது நம்ம சைட் ஆஃப் லைன் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த அவங்களோட நார்தர்ன் லைட் இன்ஃபென்ட்ரி சோல்ஜர்ஸும் மற்ற தீவிரவாதிகளும் திருப்பி துரத்தி விட்டு டெரிட்டரிஸ் எல்லாம் ரீகெயின் பண்ணினோம்.
2016 உரியோ உரியில சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருந்தது. 2019 புல்வாமாக்கு அப்புறம் பாலாகோட் நடந்தது. ஸோ கிராஜுவலா நம்ம வந்து மெசேஜிங் என்ன பண்றோம்னா, இது நாங்க தூங்கறது இல்லை. நம்ம எழுந்துண்டா கண்டிப்பாக அடிப்போம், அலர்ட்டா இருக்கும். ஸ்லோவா நம்ம கிராஜுவேட்டடா ப்ரோக்ரெசிவா ஆக்ஷன் எடுக்கிறோம். இந்த கடைசி இன்னைக்கு அதிகாலை நடந்தது சம்பவம் கண்டிப்பாக டெரரிஸ்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ். நீங்க என்ன பண்ணினாலும், எங்க ஒளிஞ்சாலும், எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் இருந்தாலும், பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டோ பாகிஸ்தானோட ஆர்மியோ எங்க இருந்தாலும் நாங்கள் உங்களை தேடி பிடிச்சு அடிப்போம். அந்த அடி வாங்கும் போது நீங்க மறக்கக்கூடாது. ஏன்னா திரும்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஒழிக்கிறதுக்கு தான் தவிர உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ உங்களை வாழ விடுறதுக்கோ நாங்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஸ்டெப்ஸ் உங்களோட எதிர்க்காக எடுப்போம். இதே மாதிரி தான் நீங்க பாருங்களேன், நான் முன்னால சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரிஸ். ஒசாமா பின் லாதன் அங்க இருந்தார். அவர் எதற்காக அமெரிக்கன்ஸ் ஆக்ஷன் எடுக்கலைன்னா எந்த மாதிரி நடந்திருக்கும்? பாகிஸ்தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் டெரரிஸ்ட் கூட. அதே மாதிரி இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்த ஆக்ஷன் அவளோட லஷ்கரே தாய்பாவோ, ஜெய்ஷே முகமதோ, ஹிஸ்புல் முஜாஹிதீனோ, இதெல்லாம் ஆன்டி இந்தியா டெரரிஸ்ட் ட்ரெயின்ட், சப்போர்ட்டட் அண்ட் என்கரேஜ் பை பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல யார் பண்றாங்க? ஐஎஸ்ஐ தான் பண்றாங்க. ஐஎஸ்ஐ யாரு? ஐஎஸ்ஐ பாகிஸ்தானோட ஆர்மி, ராணுவம். அண்ட் ராணுவம் யாரு? நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது பார்க்கணும். நீங்க நம்ம ஊர்ல நம்ம எல்லாரும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க, பீப்புள் சப்போர்ட் பண்றாங்க. ஷாபாஸ் ஷரீஃப் பாகிஸ்தானோட பிரதமர் என்ன சொன்னார்? வி ஸ்டாண்ட் பை ஆர் மிலிட்ரி. தட் இஸ், அங்க யாரு ஆட்சி ஆடுறாங்க, யாரு ஆட்சியில இருக்காங்க? மிலிட்ரி தான். மிலிட்ரி சொல்ற இதுலதான் கவர்மெண்டே ஆடிக்கொண்டிருக்க தவிர கவர்மெண்ட்டுக்கு ஒரு தன்னம்பிக்கையோ ஒரு இண்டிபெண்டன்ஸோ ஒரு மூடோ இல்லை. கண்டிப்பாக நம்பூர் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஜனங்களோட சப்போர்ட்னால தான் நீங்க எப்போதும் முன்னேற முடியும். தவிர ஜனங்க உங்களுக்கு சப்போர்ட் இருந்தா இல்லைன்னா ராணுவத்தோட ஆட்சியோட நீங்க ஆட்சி நடத்த. நிச்சயமா சார். அப்படி பாகிஸ்தான் குறித்து பேசும்போது ஒரு கேள்வி பிஃபோர் வி வைண்ட் அப். ஏன்னா பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க இது இந்தியாவோட ஒரு கோழைத்தனமான தாக்குதல் அப்படின்னு அவங்க எதிர்வினையாற்றி இருக்கிறாங்க. நாங்க பதிலடி கொடுக்கக்கூடிய, பதில் தாக்குதல் செய்யக்கூடிய உரிமை எங்களுக்கும் இருக்கிறது அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் சொல்லியிருக்கிறார். இப்போ அவங்களுக்கு தாக்குதல் செய்வதற்கு தேவையான வசதிகள் அவங்க கிட்ட இருக்கா? ஏன்னா நம்ம மிலிட்டரி ஃபோர்ஸஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியா எங்கேயோ ஃபார் அஹெட் நம்ம இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க நம்ம மேல தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? பாகிஸ்தானுக்கான வாய்ப்பு என்ன? அடுத்து இந்தியா என்ன செய்ய போகுது? ரொம்ப சுருக்கமா ஒரு பாயிண்ட் இருந்தாக்க, நீங்க சொன்னாங்க கோழைத்தனமாக கவர்ட்லி ஆக்ஷன். யாரு இதுல கவர்டு? பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் அவங்களோட டெரரிஸ்டோட ஷோல்டர்ல இருந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் டெரரிஸ்டோட ஷோல்டர்ல இருந்து ஃபயர் பண்றாங்க. அது யாரு ஃபயர் பண்ண வைக்கிறாங்க? அந்த ஊர் ராணுவம். பாகிஸ்தானுக்கு இப்ப ஸ்ட்ரென்த் இருக்கா அடிக்கிறதுக்கு? யார்கிட்ட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் வருது? சப்போர்ட் சீனால இருந்து வருது. சீனாவோட ரியாக்ஷன் இப்ப என்ன இருந்திருக்கு? we want peaceful resolution and no further escalation of the debate. So சீனா அவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்க இப்போ இருக்கிற நிலைமையில கண்டிப்பாக சீனா எஸ்கலேஷனும் எதிர்பார்த்து ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்களா தெரியல. ஆனா எந்த மாதிரி சப்போர்ட் சீனாட்ட இருந்து வரலாம்? ஐநா பாதுகாப்பு சபையிலயோ ஐநாலயோ கண்டிப்பாக வரலாம்.